Okay, next fifth problem, third subdivision. Tan theta divided by 1 minus cot theta plus cot theta divided by 1 minus tan theta equal to 1 plus secant theta into cosecant theta. So left hand side எடுத்துக்கலாம். Tan theta divided by 1 minus cot theta plus cot theta divided by 1 minus tan theta. So இந்த மாதிரி tan theta cot theta வந்தாலே in terms of sin theta and cos theta நம்ம மாத்திக்கலாம். Okay. So நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் tan theta equal to sin theta divided by cos theta. So sin theta divided by cos theta whole divided by 1 minus cot theta formula வந்துட்டு cos theta divided by sin theta. Cos theta divided by sin theta plus cot theta formula cos theta divided by sin theta divided by 1 minus tan theta formula sin theta divided by cos theta. So since the formula எழுதிங்க tan theta equal to sin theta divided by cos theta and cot theta equal to cos theta divided by sin theta. Okay. Next is sin theta divided by cos theta divided by இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ sin theta இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா sin theta minus cos theta whole divided by sin theta. ஸோ sin theta LCM எடுத்துக்கிறோம். ப்ளஸ் அதே மாதிரி இங்கேயும் cos theta divided by sin theta divided by cos theta LCM எடுக்கிறதுக்கு அதனால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஸோ cos theta minus sin theta divided by whole divided by cos theta is equal to sin theta divided by cos theta into இந்த sin theta மேலே போயிருமா? ஸோ இப்போ மேலே போயிடுச்சுன்னா into sin theta divided by sin theta minus cos theta கீழே வந்துடும். இந்த டேர்ம் மேலே போயிடும். இந்த sin theta minus cos theta கீழே வந்துடும். ப்ளஸ் அதே மாதிரி தான் இங்கேயும் cos theta divided by sin theta இந்த டேர்ம் அப்படியே எழுதியிருக்கேன். into இந்த cos theta மேலே போயிடும். ஸோ into cos theta divided by cos theta minus sin theta இந்த டேர்ம் அப்படியே எழுதியிருக்கேன். ஓகே, is equal to sin theta into sin theta தெரியும் உங்களுக்கு. sin square theta divided by cos theta into sin theta minus cos theta plus cos theta into cos theta cos squared theta divided by sin theta into cos theta minus sin theta. Okay. Next, sin square theta divided by cos theta into sin theta minus cos theta. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா sin theta minus cos theta இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா cos theta minus sin theta இருக்குது. இது அப்படியே மாற்றிருக்கு. ஸோ இந்த டேர்மையும் sin theta minus cos theta மாற்றினா தான் நம்மளுக்கு LCM எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம இங்கே மாற்றணும். ஓகே, ஸோ அப்படி மாற்றுறதுக்கு இந்த மைனஸை நம்ம வெளியில் எடுத்தோம்னா போதும். ஓகே, ஸோ அந்த மைனஸை நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும். ஸோ இங்கே மைனஸ் cos squared theta divided by sin theta. ஸோ மைனஸை வெளியில் எடுத்தனால மைனஸ் sin theta ப்ளஸ் sin thetaவாக மாறிடும். ப்ளஸ் cos theta மைனஸ் cos thetaவாக மாறிடும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு LCM எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இங்கே cos theta இன்டூ sin theta மைனஸ் cos theta இருக்குது. அதே மாதிரி இங்கே sin theta இன்டூ sin theta மைனஸ் cos theta. ஓகே, ஸோ இப்போ நம்ம LCM எடுக்கலாம். ஹோல் டிவைடட் பை இந்த sin theta மைனஸ் cos thetaவை போட்டுக்கலாம். sin theta மைனஸ் cos theta இன்டூ ரிமைனிங் என்ன இருக்குது? cos thetaவும் sin thetaவும் இருக்கும். ஸோ cos theta இன்டூ sin theta. ஓகே, இப்போ இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா cos theta இன்டூ sin theta மைனஸ் cos theta இருக்குது. ஓகே, ஸோ இந்த டேர்ம் டிவைடட் பை இந்த டேர்ம் போட்டோம்னா ரிமைனிங் நம்மளுக்கு இருக்கிறது sin theta மட்டும் இருக்கும்.
காஸ் தீட்டா கேன்சல் ஆயிரும், சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் சைன் தீட்டா மட்டும் இருக்கும். ஸோ அந்த சைன் தீட்டாவை இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டூ சைன் தீட்டா வந்துட்டு சைன் கியூப் தீட்டா மைனஸ், அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த டேர்ம், இந்த ஃபுல் டேர்ம் டிவைடட் பை இந்த டேர்ம், இந்த டேர்ம் இந்த ஃபுல் காஸ் தீட்டா இன்டூ சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இருக்குல்ல, இந்த டேர்ம் டிவைடட் பை இந்த டேர்ம் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிமைனிங் பாருங்க, இந்த சைன் தீட்டா கேன்சல் ஆயிரும், சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா வரும், ரிமைனிங் காஸ் தீட்டா மட்டும் இருக்கும். அந்த காஸ் தீட்டாவை தான் நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா பார்த்தீங்கன்னா காஸ் கியூப் தீட்டா. ஓகே, திரும்பி ஒரு தடவை சொல்லிடலாம் எல்சிஎம் எடுக்கிறதுக்கு. ஸோ நம்மளுக்கு ஃபுல்லாக எல்சிஎம் வந்துட்டு ஹோல் எல்சிஎம் வந்துட்டு காஸ் தீட்டா இன்டூ சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, இதான் வந்துட்டு எல்சிஎம். ஓகே, இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்முக்கு எதனால் இன்டூ பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபுல் டேர்ம், இந்த ஃபுல் டேர்ம், அதாவது இது 1ன்னு வச்சுக்கலாம், இது 2ன்னு வச்சுக்கலாம், இது 3ன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 1 டிவைடட் பை 2, இந்த 1 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா ரிமைனிங் நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த காஸ் தீட்டா கேன்சல் ஆயிரும், சைன் தீட்டா மைனஸ் கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் சைன் தீட்டா மட்டும்தான் இருக்கும். இந்த சைன் தீட்டாவை இன்டூ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சைன் கியூப் தீட்டா, சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டூ சைன் தீட்டா, சைன் கியூப் தீட்டா. இது 1 டிவைடட் பை 2. செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை 3, 1 டிவைட் பை 3 போட்டிங்கன்னா இந்த சைன் தீட்டா கேன்சல் ஆயிரும், சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் இருக்கிறது காஸ் தீட்டா மட்டும். ஸோ காஸ் தீட்டா இன்டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா, காஸ் கியூப் தீட்டா. ஸோ அப்படின்னா சைன் கியூப் தீட்டா மைனஸ் காஸ் கியூப் தீட்டான்னு வந்துடும். ஓகே, ஸோ நம்மளுக்கு சைன் கியூப் தீட்டா மைனஸ் காஸ் கியூப் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா சைன் தீட்டா இன்டூ சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ அதை இங்கே எழுதிக்கலாம். equal to sin cube theta minus cos cube theta divided by sin theta cos theta into sin theta into sin theta minus cos theta இப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா a cube minus b cubeல இருக்கு. ஸோ a cube minus b cube ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு, a cube minus b cube ஃபார்முலா வந்துட்டு a minus b a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் ab. இங்க a இருக்க இடத்துல sin தீட்டா இருக்கு, b இருக்க இடத்துல cos தீட்டா இருக்கு. ஸோ அதே ஃபார்மெட்டில் இப்போ எழுத போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு a மைனஸ் b எழுதணும். இப்போ sin தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா போட்டுக்கலாமா, sin தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இன்டூ a ஸ்கொயர், அப்போ sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா b ஸ்கொயர் ப்ளஸ் ab sin தீட்டா காஸ் தீட்டா ஹோல் டிவைடட் பை இந்த ரிமைனிங் டைம் எழுதிங்க காஸ் தீட்டா இன்டூ sin தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஓகே, இப்போ இந்த sin தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, இந்த sin தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ அதனால் 1 ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா டிவைடட் பை இந்த டேர்ம் இருக்கும்ல காஸ் தீட்டா சைன் தீட்டா போட்டுக்கோங்க. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம், தனித்தனியாக எழுதிக்கலாமா, 1 டிவைடட் பை காஸ் தீட்டா சைன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா சைன் தீட்டா. ஓகே, இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இந்த 1 டிவைடட் பை காஸ் தீட்டாவை எப்படி எழுதிக்கலாம் நம்ம, 1 டிவைடட் பை சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் இது ரெண்டும் கேன்சல் ஆனதுனால 1. ஓகே, இப்போ 1 டிவைடட் பை சைன் தீட்டா இது மட்டும் பாருங்கள், 1 டிவைடட் பை சைன் தீட்டா உங்களுக்கு தெரியும் கொசிகன் தீட்டா இன்டூ இந்த 1 டிவைடட் பை காஸ் தீட்டா மட்டும் பாருங்கள் சீக்கன் தீட்டா ப்ளஸ் 1. ஸோ இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது, which is equal to RHS, hence proved. Okay,
நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம்.